رسوله الكريم أما بعد عن أم قيس بنت محصن رضي الله تعالى عنها أنها أتت بابن لها صغير لم يأكل الطعام إلى رسول الله صلى الله عليه وسلم فأجلسه رسول الله صلى الله عليه وسلم في حجره فبال على ثوبه فدعا بماء فنضعه ولم يغسله أو قال من صلى الله عليه وسلم سبق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சிறிது குழந்தைகளுடைய சிறுநீர் இது நஜீஸா இல்லையா என்பதை பற்றி தான் பார்க்கக்கூடிய பாடம். அந்த நஜீஸை எப்படி நாம் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான், நஜீஸாக இருந்தால் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கக்கூடிய பாடமாக இருக்கின்றது. ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து என்று தாயுடைய பால் இல்லாமல் மற்ற பாலையோ அல்லது உணவையோ உட்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்றால் அந்த குழந்தையுடைய சிறுநீர் நஜீஸாக மாறிவிடும். எப்பொழுது தாய்ப்பால் மட்டும்தான் அருந்தக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் அந்த குழந்தைகளுடைய சிறுநீர் நஜீஸ் அல்ல. அப்ப அதை எப்படி சுத்தம் செய்யணும் அப்படிங்கிற பார்க்க இந்த ஹதீஸ் நமக்கு அதற்குரிய விளக்கத்தை குறிக்கின்றது. உம்மு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறியதாவது, நான் பாலை தவிர வேற உணவு சாப்பிடாத எனது சிறிய ஆண் குழந்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்குழந்தையை தமது மடியில் அமர வைத்தார்கள். அப்பொழுது அக்குழந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆடையில் சிறுநீர் கழித்து விட்டது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் கொண்டு வர சொன்னார்கள். சிறுநீர் பட்ட இடத்தில் தெளித்தார்கள், அதை கழுவவில்லை. அப்ப எந்த இடத்துல பட்டிருக்கோ அந்த தாயுடைய பால் மட்டும்தான் அருந்தக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் அந்த குழந்தையுடைய சிறுநீரை என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம மொத்தத்துக்கு ட்ரெஸ்ஸை கழுவணும் கொள்ளணுங்கிறது அவசியம் இல்லை. அந்த இடத்துல தண்ணீரை கொண்டு அப்படி தொழிச்சு விட்டா போதும். தண்ணீரை கொண்டு சுத்தமான தண்ணீரை கொண்டு தொழிச்சு விட்டா போதும், அதே சுத்தமானதாக ஆகிவிடும். அதே சமயத்தில் தாயுடைய பால் பத்தலைங்க, தாயுடைய அமுது கொடுப்பதற்கு பத்தலை, தாய்ப்பால் பத்தலை, அதற்காக வேண்டி எக்ஸ்ட்ராக நாங்க என்ன செய்யறோம், செல்லா கூட்டுறோம் அல்லது வேற ஏதாவது பால்களை நாம் குடிக்கின்றோம் என்றால், அப்படி குடிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் சிறுநீர் கழித்தால் அதை சுத்தம் செய்ய வேண்டும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கூறக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு ஆண் குழந்தை கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அக்குழந்தை அவர்களுடைய ஆடையில் சிறுநீர் கழித்து விட்டது. அப்பொழுது கொஞ்சம் தண்ணீரை கொண்டு வர சொல்லி அதை அச்சிறுநீர் பட்ட இடத்தில் ஊற்றினார்கள். அப்ப ரசூலுல்லாஹி நினைச்சாங்க, இது உண்ணக்கூடிய குழந்தையாக இருக்குது, வேற மற்றடைய தாய்ப்பால் இல்லாமல் மற்றதையும் இது ருசிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருப்பதன் காரணமாக அந்த இடத்தில் தண்ணீர் ஊற்றினார்கள், கழுவினார்கள். அப்ப இந்த இடங்கள்ல நாம் இரண்டே விஷயங்களை தான் பார்க்க வேண்டியது. குழந்தைகள் என்று பால்குடி மறக்கடிக்கின்றார்களோ அதுவரை அந்த குழந்தையுடைய சிறுநீர் நஜீஸ் அல்ல.
அது பெருமண்ண நஜீஸ் அல்ல, அது லேசான முறையில் தண்ணீர் குடித்தாலே அது சுத்தமாக ஆகிவிடும் என்பதைத்தான் இந்த ஹதீஸில் நம்மளுக்கு உணர்த்தி காட்டுகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் மாய்க்கால் வருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.